ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வெஜ்ஜும் எக்கு வச்சு பப்ஸ் வந்து ஒரே மசாலாவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அதுவும் கோதுமை மாவில், ஒரு கப்பு கோதுமை மாவில் கொஞ்சமாக பட்டர், கொஞ்சமாக சால்ட் போட்டு பட்டரை நம்ம ஆல்ரெடி வெளியில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப இது இல்லாமல் கெட்டியாக, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற பதத்தில் நல்லா பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். ஆனால் அதை விட கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சிரும், ஏன்னா நம்ம பட்டர் போடுறதுனால. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பிசைஞ்சு மேலே எண்ணெய் போட்டு நம்ம தனியாக இதை வச்சுருவோம். அவன் இருந்தாலோ இல்லை குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு அடிகனமான பாத்திரம் தான், மேலே ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணுங்கள். நான் மைக்ரோவனில் 200 டிகிரி வச்சு நான் வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். இப்போது கேரட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் மசிச்சுக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வானல் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு சீரகம் போட்டு தாளித்தது இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு தேவையான மசாலாவோ இந்த கேரட் உருளைக்கிழங்கும் சேர்த்து நம்ம தனித்தனியாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சப்பொடி அதே தான் நம்ம இதுக்கும் போடணும். இந்த வெங்காயம் வதங்கும், அப்போ தான் சேர்ந்து நல்லா வதங்கி வரும். ஸோ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கி வரும்போது இந்த வச்சுருக்க கேரட் உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ நம்ம வந்து மைக்ரோவனில் வைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம தடவி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பிளேட்டில் வைக்க போகிறீங்க குக்கர்லனா அதுலேயும் நம்ம தடவி வச்சுக்குவோம். நான் இப்போ மைக்ரோவனில் தான் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச மாவெல்லாம் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊறிச்சு. இப்போ நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி வச்சு தேய்ச்சிக்கிட்டதுக்கப்புறமா இப்போ இதுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி மேலே வச்சுட்டேன். இப்போது அதே மாதிரி கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கிட்டு இப்போ வந்து அதே மாதிரி ஒன்றா வச்சு மேலே பட்டரும் கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். அது மேலே ஒரு நம்ம தேய்ச்சி வச்ச மாவை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர், கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி பண்ணி நல்லா இந்த மாதிரி அடுக்காக வச்சதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம வந்து இங்கே பாருங்கள் நல்லா அடுக்காக வச்சதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம தேய்க்கணும். மாவு போட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சிக்கோங்க. மெல்லிஸாக வர மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா இந்த 4 பக்கமும் இந்த ஓரத்தில் இருக்க பாருங்கள், இதை எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி ஒரு ஷேப் வந்துடும். ஷேப் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெருசாக வேணும்னா சும்மா இந்த பக்கம் குறுக்கால ஒரு கோடு, இந்த பக்கம் குறுக்கால போட்டால் 4 வரும். ஆனால் நான் வந்து அப்படி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி மூணாக பிரிச்சுக்கிட்டு இந்த பக்கமும் 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். பிரித்ததுக்கப்புறமா இந்த அப்படியே அதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது, அடுக்கு அப்படியே இருக்கணும். அப்போ வச்சா தான் நம்மளுக்கு வந்து இந்த வெந்து வரும்போது பிரிஞ்சு பப்ஸு செம்மையாக வரும். எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒன்றா வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க மசாலாவை உள்ளே வச்சு இப்போ வந்து நான் வெஜ்ஜுக்காண்டி மசாலா வச்சுக்கிட்டு இருக்கேன். வச்சு நம்ம வந்து 4 பக்கமும் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக கோதுமையை கரைச்சி தடவிக்கலாம், இல்லையா பாலோ இல்லை தண்ணியோ வச்சாதான் இது வந்து உங்களுக்கு ஸ்டிப்பாக பிடிக்கும், இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நல்லா பிடிச்சி அதை அப்படியே வந்து நம்ம பட்டர் தடவின பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நான் வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மசாலாவுக்கு மேலே அவிச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சு இதை வந்து 2 மட்டும் நம்ம இப்படி ஒட்டினா போதும், 4 பக்கமும் ஒட்ட வராது. ஸோ இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் மேலே கொஞ்சமாக பட்டரை வந்து நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். மெல்ட் பண்ணி ஆட் பண்ணாலும் சரி, அப்படியே ஆட் பண்ணாலும் அது மெல்ட் ஆகிடும். இப்போ வந்து அவனை வந்து திரும்பவும் ப்ரீஹீட் ஆன அவனை 200 டிகிரியில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், நான் வந்து எனக்கு கரெக்டாக கோதுமை மாவுன்றதுனால ஒரு 20-25 மினிட்ஸ் ஆச்சு. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் வந்து 10-15 நிமிஷத்துலேயே நமக்கு குக்கர்னால் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு ஒரு 10 நிமிஷம் கேப்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரொம்ப கரிஞ்சிடாமல். இப்போ பாருங்கள், எனக்கு சூப்பராக வந்து எக் பப்ஸும் சரி வெஜ் பப்ஸும் சரி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு அதுவும் மைதா மாவுக்கோ கோதுமை மாவோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.